ஹஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் 10 பரிகாரங்கள், சக்தி மேந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. ஒருத்தங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை, ஒருத்தங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களால கூட வேலை செய்கிறவங்களால, இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஏற்றுக்கிட்டே தாங்க இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை மனசில் நினச்சிக்கிட்டே ரொம்பவும் சங்கடப்பட்டுக்கிட்டு ரொம்பவும் மனசு வெறுத்து போய் வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பிரச்சனை தீர்ந்தால் தான் நான் நிம்மதியாகவே இருப்பேன் அப்படிங்கிற நிலைமையில் நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க. தீராத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அது தீர்றதுக்கு இன்றைக்கி மாலை நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி அதை எந்த பிரச்சனை தீரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மனசார வேண்டிட்டு நீங்கள் மாலையாக கட்டுங்க. அந்த மாலையை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நீங்கள் சாத்திட்டு தேங்காய் எண்ணெயால் ஒரு விளக்கு ஏற்றிட்டு இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குற விநாயகர் மந்திரத்தை நீங்கள் அங்கேயே உட்காந்து சொல்லலாங்க. கோவிலுக்கு போக முடியலை அப்படிங்கிறவங்க இன்றைக்கி இரவுக்குள்ளே நீங்கள் இப்போ நான் அந்த பதிவில் கொடுத்துருக்க மந்திரத்தை பிரச்சனை தீரணுங்கிறத மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிவிடுங்க. அடுத்த சங்கடகர சதுர்த்தி வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு நீங்கள் நினச்ச பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தாக்கா நீங்கள் தொடர்ந்து மாதம் மாதம் சங்கடகர சதுர்த்திக்கு இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. இந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் எல்லாம் நடக்கும். நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.